அழகாக குறித்த நேரத்திலே வாதங்களை 3 பேச்சாளர்கள் வைத்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப தெளிவாக குழப்பி இருக்கிறார்கள். ஏன்னா இது ஒன்றோடு ஒன்று மிகவும் பின்னி பிணைந்த ஒன்று. தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய நோக்கம், இந்த 3 தான் நம்முடைய ஆளுமையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ரொம்ப அருமையாக ஒரு வாதத்தை நம்முடைய தாமரை வச்சிருக்கிறாங்க. காட்சி கூட மாறுகிறது, சொல் கூட மாறுகிறது, ஆனால் நோக்கம் இன்று வரைக்கும் நின்றிருக்கிறது என்றால் என்னுடைய ஒழுக்கம் அப்படி செய்தும் கூட ராமன் பின்னால கேள்வி கேட்கிறான். ஊன்திரம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலைன்னு இப்படி ஒரு தவ வாழ்வு வாழ்ந்த பிறகே ராமன் கேட்கிறான்னா, அனுமன் கூட்டவனே தோள் மேல உக்காந்துருந்தா ஊர்லாம் என்ன பேசியிருப்பான்? ராமன் சொன்னது சரிதான்னு பேசியிருப்பான். அப்ப அந்த நோக்கத்திலே எவ்வளவு உறுதிப்பாடாக இருந்திருந்தால் இன்று வரைக்கும் அது ஒவ்வொரு பெண்ணுக்குமான நோக்கமாக மாறுகிறது என்கிற பார்ப்பதை பொழுது ஒட்டுமொத்த காப்பியத்திற்கே அழகை சேர்ப்பது அந்த பாத்திரங்களினுடைய நோக்கம்தானே, அதுதானே செய்ய வைக்கிறது, சொல்ல வைக்கிறது அப்படின்ற வாதமெல்லாம் ரொம்ப வலிமையானது. இப்பொழுது கொஞ்சம் தெளிவை தர வேண்டும் என்கிற அடிப்படையிலே சரஸ்வதி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாத்திரங்களினுடைய சொல் எப்படி காப்பியத்திற்கு அழகு தருகிறது என்று விளக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பார்வையாளர்களுக்கு மட்டும் காஃபி தருகிறவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, நடுவர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, தாமரை கொடி, தாமரைனாவே அது மலரும், சில நேரம் கூம்பிடும். அவங்க மிக தெளிவாக சொன்னாங்க, அசோகவனத்திலே அரக்கியர்களுக்கு மத்தியிலே இல்ல சரஸ்வதிக்கு ஆதாரமே தாமரை தானம்மா. அந்த தாமரை வேறு, இந்த தாமரை வேறு. ஓஹோ. வெள்ளை தாமரையிலே வீற்றிருப்பவள் சரஸ்வதி. சரி. செந்நிற தாமரையிலே அமர்ந்திருப்பவள் மகாலட்சுமி. ஆனா சில நேரம் தாமரை என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் நமக்கு வருத்தமே. இல்ல இந்த வரியை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவோம். பத்திரமா நான் ஊர் போய் சேரணும், சென்னையில வேற இருக்கணும். அதெல்லாம் சரஸ்வதி இருக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க இருப்பீங்க, நான் இருக்கணுமே. அசோகவனத்திலே அரக்கியர்களுக்கு மத்தியிலே திரிசடையின் துணையோடு சீதா பிராட்டி 10 மாதம் சிறையிலே இருக்கிறாள். நோக்கம்தான் அங்கே துணையாக இருந்தது என்று தங்கை தாமரை சொன்னார்கள். அல்லன் மாக்கள் இலங்கையதாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன் என்று அவள் மிக தெளிவாக மிக அழுத்தமாக சொற்களை சொல்லுகிறாள். நோக்கம் சரியாக இருந்திருக்குமானால் வில்லை வைத்துக்கொண்டு ராவணனை அழித்துவிட்டு ராமன் நம்மை சிறைமிட்டுக் கொண்டு போவான் என்கின்ற நோக்கமும் சக்தியும் நம்பிக்கையும் இருந்திருந்தால் மாதவி பொதும்பை என்கின்ற கொடியை எடுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. தற்கொலைக்கு முயன்ற போது மரத்திலே அமர்ந்திருந்த சொல்லின் செல்வனாக இருந்த அனுமன் ராம் ராம் என்கின்ற சொல்லை உதிர்த்த போதுதான் சீதா பிராட்டி நம்பிக்கையாக எழுந்து அமர்ந்தாள் என்று சொன்னால் நோக்கம் எங்க போச்சு? கைத்தட்டுங்க, இதுதான் உண்மை. உங்க நோக்கம் எங்க போச்சு? நோக்கம் சரியாக இருந்திருக்கும் என்றால் அதிலே இருந்து வழுவ வேண்டிய அவசியம் இல்லை. நோக்கம் சரியாக இல்லாததால், நோக்கமே இல்லாததால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சத்தோடு சீதை இருந்ததால் தான் அந்த இடத்திலே அனுமன் போய் சீதையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு இருந்தது என்று சொன்னால் நோக்கம் தள்ளி வைக்க வேண்டியது, விலக்கி வைக்க வேண்டியது. இரண்டாவது தங்கை தெய்வானை, அவங்க எப்பவுமே மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள். நான் இன்றைக்குத்தான் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30-32 ஆண்டுகளாக நான் இலக்கிய உலகத்திலே பயணித்து வருகிறேன். நான் பார்க்காத மேடை இல்லை, நான் போகாத நாடு இல்லை, நான் பேசாத கிராமங்கள் இல்லை. ஒரு 100 குடும்பங்கள் இருக்கிற இடங்களிலே கூட போய் இலக்கியத்தை பேசிவிட்டு வருகிறவர்கள். மிக தெளிவாக மிகச் சிறப்பாக பேசக்கூடிய தங்கை செட்டிநாட்டு பகுதியை சார்ந்தவர்கள். அண்ணன் சிவகுமார் அவர்கள், தம்பி சிவகுமார், எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள். இல்ல, நான் எப்பவுமே உங்க மேல ரொம்ப பெரிய ஒரு குடும்பத்தில் பேசுறேன். நாங்க யாருமே இல்லாத இடத்துல பேசியிருக்கிறோம். இது என்னமா பெரிய விஷயம்?
டிவி ரெக்கார்டிங் போது யாருமே இருக்க மாட்டேன், கேமராமேன் மட்டும். நீங்க பேசுங்க சார், நான் போயிட்டு ஆஃபி விடிச்சிட்டு வந்துடுறேன்ட்டு போயிடுவாரு. நீங்க சொன்னீங்களே ஊவேசா ஓலைச்சுவடிகளை தேடி தேடி எடுத்துத்தான் இந்த நூலையே பதிப்பித்தார் என்று சொன்னீர்களே, அதற்கு அடித்தளம் இட்ட இடம் எது தெரியுமா? செட்டிநாட்டிலே ஒரு குக்கிராமமாக இருந்த மகிபாலன் பட்டியிலே தான் அத்தனை ஓலைச்சுவடிகளிலும் திரட்டக்கூடிய சக்தி ஊவேசாவுக்கு இருந்தது என்று சொன்னால், செட்டிநாட்டிலே இருந்து வருகிறவர்கள் நாங்கள் 2 பேரும். அதனால நாங்க நேர்மையா சத்தியமா உள்ளூர் கலகம். நீங்க பேசுங்கம்மா, நாங்க வரல, கரெக்டா பேசுவோம். அவங்க சொன்னாங்க, எனக்குத்தான் அவர்கள் சாதகமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். சொல்லின் செல்வனாக இருந்த அனுமன் ஒரே ஒரு சொல் போதும், இந்த இலங்கை மாநகரத்தை எழித்து விடுவேன், அழித்து விடுவேன், என்னுடைய கற்பத்தையினாலே சுட்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லால் தான் அனுமன் ராமனிடத்தில் போய் உட்கார்ந்த உடனே கண்டேன் என்ற வார்த்தையை சொன்னான். ஏன் தெரியுமா? சீதையினுடைய கண்ணிலே தெரிந்த கற்பு என்கின்ற ஒளி, சீதையினுடைய இதயத்திலே இருந்த கற்பு என்கின்ற நம்பிக்கை. ராவணன் தன்னை எத்தனை முறை வந்து தன்னிடத்திலே மண்டியிட்டாலும் ஒரு நாளும் உன்னுடைய ஆசைக்கு நான் இணங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் அத்தனையும் அந்த கண்ணின் ஒளியிலே தெரிந்ததால் தான் இற்புறப் என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பென்னும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். ராமா, அசோகவனத்திலே சீதை என்கின்ற பெண்ணை பார்க்கவில்லை, உன்னுடைய மனைவி சீதையை பார்க்கவில்லை. யாரை பார்த்தேன் தெரியுமா? கற்பு என்கின்ற நடனத்தை மட்டும்தான் பார்த்தேன் என்கின்ற சொல்லை சொன்ன போதுதான் ராமனுக்கு சீதையின் மேல் நம்பிக்கை வந்தது. அதனால சொல்தான் முதலிலே நின்று ராமனுக்கு நம்பிக்கையை தந்தது. அதனால் தான் நாம் அமர்ந்திருக்கிற இடங்களிலே எல்லாம் அனுமன் நம் பக்கத்திலே இருக்கிறான். இன்றைக்கும் ராமபெருமான் சீதையோடு வைகுந்தத்துக்கு போன போது யார் ஒருத்தர் மட்டும் போகவில்லை தெரியுமா? அனுமன் மட்டும்தான் நான் பூலோகத்திலே இருக்கிறேன், நான் வைகுந்தத்துக்கு வரவில்லை என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் எது தெரியுமா? அனுமன் என்கின்ற தெய்வம் தான் நம் பக்கத்திலே அமர்ந்திருக்கிற தெய்வம். உங்க பக்கத்திலே இப்ப உட்கார்ந்து சொற்களே என்று தீர்ப்பு சொல். ஏனென்றால் சொல்லின் செல்வனாக இருக்கிற அனுமன் தான் ராமாயணத்தை நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக அனுமன் இருந்தான். இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். செயலெல்லாம் வேண்டும் தான், நோக்கம் வேண்டும் தான். எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு சொல் இல்லை என்று சொன்னால், சொல் என்பது சிந்தனையினுடைய வெளிப்பாடு, எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. உன் சொல்லை சிந்தித்து பேசுகிற போதுதான் அந்த சொல் செயலாக மாறும். அதுதான் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு வைகுந்தத்துக்கு ராமன் போக வேண்டும். எல்லோரும் பக்கத்திலே வந்து நிற்கிறார்கள். சுக்ரீவன், விபீஷணன் எல்லோரும் நிற்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிசு கொடுக்கிறார் எம்பெருமான் ராமன். எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாருங்க. அனுமன பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ராமபெருமானுக்கு என்ன பரிசு கொடுப்பதென்றே, அனுமனுக்கு என்ன பரிசு கொடுப்பதென்றே ராமபெருமானுக்கு தெரியவில்லை. உடனே ராமன் சொல்லுகிறான், அனுமா, நீதான் ராமாயணத்தினுடைய முதல் கதாபாத்திரம், நீதான் ராமாயணத்தை நடத்தி சென்றதல்ல, சீதையை என்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்த பெருந்தெய்வம் நீதான் என்று சொல்லுகிற அந்த ஆற்றல் படைத்த எம்பெருமான் சொன்னார், எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டேன்பா, ஆனா உனக்கு என்ன பரிசு தரன்னு தெரியல, அதனால நீ என்னை வந்து தழுவிக்கொள், நான் தான் உனக்கு பரிசு என்று எம்பெருமான் ராமன் சொன்னான். போர் உதவிய தின் தோழால் போர் முழுவதுமாக நடத்தி சென்ற அந்த ஆற்றல் அனுமனுக்கு தான் இருந்துச்சு. போர் உதவிய தின் தோழால் நின் பொருந்துர புல்லுகை என்றார். ஒரு தலைவன் தொண்டனை தழுவுவது அல்ல, தொண்டன் தான் தலைவனை போய் தழுவுவது மரபு. இன்றைக்கும் அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் வந்தார் கூட நாம் தொண்டனாக இருக்கிற நாம் தான் பக்கத்திலே போய் நன்றாக இருக்கிறீர்களா என்று கூனி குறுகி போய் கேட்கக்கூடிய நிலை இந்த உலகத்தில் சமுதாயத்தில் உண்டு. ஆனால் தலைவனாக இருந்த எம்பெருமான் ராமன் அனுமனை சொல்லுகிறார், தலைவன் பெரிதல்ல, தலைவன் ஒரு பொருட்டல்ல, தொண்டனால் தான் தலைவன் வளர முடியும் என்று காட்டியவன் எம்பெருமான் ராமன். என்னை வந்து தழுவிக்கப்பா, என்னை வந்து தழுவிக்கொள் என்று சொல்லி தொண்டனுக்கு மிகப்பெரிய பெருமையையும் கௌரவத்தையும் கொடுத்த எம்பெருமான் வழியாக சொன்ன சொல்தான் போர் உதவிய தின் தோழால் நின் பொருந்துர புல்லுகை என்று சொன்ன அந்த சொல் என்பதால் அருணாச்சல கவிராயர் பாடுகிறார். என்ன பாடுறாரு?
ராமனுக்கு மன்னர் முடி தரித்தானே. ஸ்ரீராமருக்கு மன்னர் முடி தரித்தானே. ஸ்ரீராமருக்கு மன்னர் முடி தரித்தானே. பாமரமே 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 என்னடி பேச்சு, பாமரமே என்னடி பேச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாச்சு. பாமரமே என்னடி பேச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாச்சு. ராமருக்கு மன்னர் முடி தரித்தானே. இதுதான் ராமாயணம் நமக்கு நடத்தி சொன்ன கம்பர் சொன்ன சொல்லினுடைய ஆற்றல் தான். சொல்லின் செல்வனாக இருந்ததால் தான் சீதையை கூட தவத்தின் தவம் என்பதை விட என் பெரும் தெய்வமையா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்தான் சீதா பிராட்டியை சுட்ட நெருப்பு சொல்லுகிறது. என்னை கற்புத்தி, சீதையினுடைய கற்புத்தி என்னை சுடுகிறது ராமா, சீதையை ஏற்றுக்கொள் என்று சொன்ன சொல் எங்கே இருந்தது வந்தது என்றால் கண்டேன் என்று சொன்ன அந்த சொல்லிலே இருந்து பிறந்தது என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி இவ்வளவு நேரம் மிக தெளிவாக அருமையாக அமர்ந்து கேட்ட அத்தனை பெரியோர்களுக்கும் என் பணிவின் வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களுக்கும் சொல்லி நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குங்கள். எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அது எம்பெருமான் ராமபெருமானுக்கும் கம்பன் கழகத்தாருக்கும் கம்பர் பெருமானுக்குமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.